வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். சொல்லுங்க, எத பத்தி? இது அலெக்ஸ் ஹார்மோசியோட புது புத்தகம் $100 மில்லியன் மணி மாடல்ஸ் பத்தி. குறிப்பா அவரோட தி கேம் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்ல எபிசோட் 938ல இந்த புத்தகத்தோட அறிமுகத்தை பத்தி பேசுறாரு. ஓ, ஹார்மோசி. சரி சரி. ஆமா, அதுலேருந்து சில கருத்துக்களை எடுத்து அவர் எப்படி இந்த வணிகத்துல பணம் பண்றதுக்கு ஒரு புது அடித்தளத்தை அமைக்க பார்க்கறாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். என்ன சொல்றாரு அவரு? நீங்க சொல்றது சரிதான். இந்த அறிமுக பகுதி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பொதுவா பிசினஸ் பணம் சம்பாதிக்கிறது பத்தி வச்சிருக்கிற சில ஐடியாஸ் இருக்கு இல்லையா, அத ஹார்மோசின் நேரடியாவே சவால் பண்றதுக்கு ரெடியா இருக்காருன்னு இது காட்டுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் ஒரு தப்பான ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. தப்பான ஆட்டமா? ஆமா. அதனால அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஃபினான்ஷியல் சக்சஸ் அது கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. இது கொஞ்சம் போல்டா இருக்குல்ல ஆரம்பத்திலேயே. கண்டிப்பா. அந்த தப்பான ஆட்டம்னு சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஏன் அது தவறானதுன்னு அவர் நினைக்கிறாரு? அவர் சொல்ற மாதிரி பிசினஸ்ல பணம் சம்பாதிக்கிற உண்மையான வழிமுறைகள் இருக்கு. ஆமா, ஆனா அது நிறைய பேருக்கு சரியா தெரியலங்கிறாரா? கரெக்ட். அதான் பாயிண்ட். அந்த தப்பான ஆட்டம்ங்கிறது ஒருவேளை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறது, நிறைய முயற்சி பண்றது, ஆனா எதிர்பார்த்த ரிசல்ட் வராம போற சில பொதுவான வழிகள் இருக்குமே. புரியுது. அதையெல்லாம் ஒரு சொல்றாருன்னு தோணுது. ஒருவேளை சும்மா ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுங்கிற மாதிரி சில நம்பிக்கைகளை கேள்வி கேட்கிறாரோ என்னவோ. இந்த ஆரம்ப பகுதியில அவர் அந்த சரியான மாடல் என்னன்னு முழுசா சொல்லல, ஆனா ஒரு அடித்தளத்தை போடுறாரு. அடித்தளமா? அதாவது சரியான பார்வை, ஒரு கரெக்டான மாடல் இல்லாம செஞ்சா நம்ம முயற்சிகள் கூட வீணாகலாம்னு ஒரு வார்னிங் மாதிரி சொல்றாரு. அப்போ இந்த அடித்தளத்தை ரெடி பண்றது தான் இந்த புத்தகத்தோட முக்கியமான நோக்கமா இருக்குமா? ஹார்மோசிய பத்தியும் இந்த சோர்ஸ்ல சில விஷயங்கள் சொல்றாங்கல்ல, அதையும் கொஞ்சம் பார்க்கலாமே. ஆமா, சொல்லுங்க. அவர் ஒரு சக்சஸ்ஃபுல் தொழிலதிபர், பல கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு, இன்வெஸ்டர், எழுத்தாளர், ஸ்பீக்கர், அப்புறம் ரொம்ப பாப்புலரான கண்டென்ட் கிரியேட்டர். குறிப்பா அவர் இப்போ $100 மில்லியன் நெட்வொர்த்ல இருந்து $1 பில்லியன் நோக்கி போயிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த அனுபவம் அவர் பார்வைக்கு எப்படி ஒரு வலு சேர்க்குது? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவரோட பேக்ரவுண்ட் அவர் சும்மா தேறி மட்டும் பேசலன்னு காட்டுது. அவர் களத்துல இறங்கி பிசினஸ் செஞ்சு அதை வளர்த்து வித்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த அனுபவத்துல இருந்து பேசுறாரு. சரிதான். அந்த $100 மில்லியன் இருந்து $1 பில்லியன் டார்கெட் இருக்கே, அது ரொம்ப பெரிய ஸ்கேல் growth பத்தினது. அந்த பயணத்துல எது ஒர்க் ஆகும் எது ஆகாதுன்னு அவர் நேரடியாவே பார்த்திருப்பாரு. உண்மைதான். அதனால அவர் இந்த மணி மாடல்ஸ் பத்தி பேசும்போது அது சும்மா கெஸ் ஒர்க்கா இருக்காது, அவரோட அனுபவத்தோட அடிப்படையில தான் இருக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம். சரி, அப்போ இந்த அறிமுகம் அவரோட மத்த நோக்கங்களோட எப்படி பொருந்துது? அவரோட பாட்காஸ்ட் பொதுவா கஸ்டமர்ஸ் எப்படி பிடிக்கிறது, லாபத்தை எப்படி அதிகமாக்குறது, அவங்கள எப்படி தக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துதுன்னு சொல்றாங்க. ஆமா, இந்த அடிப்படை கொள்கைகள் அதுக்கெல்லாம் எப்படி உதவும்? அது ரொம்ப கரெக்டா பொருந்தி போகுது. கஸ்டமர்ஸ் பிடிக்கிறது, லாபத்தை அதிகமாக்குறது, அவங்கள தக்க வைக்கிறது, இதெல்லாம் பிசினஸ் வளர்ச்சியோட முக்கியமான தூண்கள் தான், மறுக்கல. ஆமா. ஆனா ஹார்மோசி என்ன சொல்ல வராருன்னா, இந்த தூண்களை நீங்க ஸ்ட்ராங்கா கட்டுறதுக்கு முன்னாடி அதோட ஃபவுண்டேஷன், அதாவது பணம் எப்படி ஒர்க் ஆகுது, வேல்யூ எப்படி உருவாகுது, அது எப்படி பரிமாற்றம் செய்யப்படுதுங்கிற அந்த அடிப்படை விதிகள் இருக்குல்ல, இல்ல ஆட்டத்தோட விதிகள்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரூல்ஸ் ஆஃப் தி கேம். ஆமா, அத முதல்ல சரியா புரிஞ்சுக்கணுங்கிறாரு. அந்த புரிதல் இல்லாம நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா நிக்காதுங்கிற மாதிரி இந்த அறிமுகம் அந்த ஃபவுண்டேஷனோட முக்கியத்துவத்தை தான் உணர்த்துது. ஆக இந்த சோர்ஸ்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்ன? ஹார்மோசி நம்மள ஒரு நிமிஷம் நிறுத்தி, நீங்க நிஜமாவே சரியான ஃபினான்ஷியல் கேம் ஆடிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. கரெக்ட். நாம பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜி, நாம நம்புற கொள்கைகள் எல்லாம் சரியானதானான்னு ஒரு தடவை திரும்பி பார்க்க சொல்றாரு இல்லையா? ஆமா, அதுதான் சென்ட்ரல் ஐடியா. இது நம்மள நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நான் செய்யற வேலை, எடுக்கிற முடிவுகள், ஃபாலோ பண்ற பிசினஸ் வழிகள், இதெல்லாம் ஹார்மோசி சொல்ற சரியான ஆட்டமா இல்ல தவறான ஆட்டமான்னு நீங்களே உங்களை கேட்டுக்கணும். அவர் இந்த அறிமுகம் மூலமா ஒரு மாதிரி எச்சரிக்கை பண்றாரு. அந்த பேசிக்ஸ் சரியா இல்லைன்னா உங்க மொத்த ஸ்ட்ராட்டஜியே ஆரம்பத்துல தப்பா இருக்கலாம்னு. இது உங்கள மாதிரி கேட்கறவங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்க பிசினஸ்லயோ, இன்வெஸ்ட்மெண்ட்லயோ, இல்ல பொதுவா பணம் பத்தின உங்க சிந்தனைகளிலயோ நீங்க ஒருவேளை ஹார்மோசி சொல்ற அந்த தவறான ஆட்டத்துல மாட்டியிருக்கலாமோன்னு தோணுதா? இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? நிச்சயமா, கண்டிப்பா யோசிக்கணும். இதிலிருந்து ஒரு இறுதியான கேள்வியும் வருது பாருங்க.
இன்னைக்கு நாம ஏத்துக்கிட்ட ரொம்ப நாளா இருக்கிற சில பிசினஸ் அணுகுமுறைகள் அதெல்லாம் ஒருவேளை ஹார்மோசி சொல்ற மாதிரி தவறான ஆட்டமா இருந்தா அப்போ பணம் சம்பாதிக்கிறது செல்வம் சேர்க்கறத பத்தி நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற எந்த அடிப்படை விஷயங்களை நம்ம உடனே கேள்வி கேட்கணும். ஹார்மோசி இன்ன புத்தகத்துல அதத்தான் வளர்க்க போறாருன்னு தோணுது. ஆமா, இது நிச்சயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான்.